அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. இன்னைக்கு வீடியோவில் ஓட்ஸ் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் பட்டை, பிரியாணி இலை 1, அது கூடவே 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே பொரிய விடணும். இந்த ஸ்டேஜில் 1 கப் ஓட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓட்ஸை நல்லா 2 நிமிஷத்துக்கு நெய்யிலே வறுத்து விடணும். பாருங்கள், இப்போ ஓட்ஸ் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே ஊற வச்சுருந்த கடலப்பருப்பை இது கூட சேர்த்துக்கணும். இதோட இஞ்சி பூண்டு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். வறுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மல்லித்தழைகள், நீட்டாக அரிஞ்சு வச்ச ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் உரித்து அறியாமல் போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டுக்கிறோம். கூடவே ஒரு கேரட் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொண்டக்கடலை, பச்சை பட்டாணிலாம் கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நம்ம அதெல்லாம் சேர்க்கல. அவ்வளோதான். இப்போ நம்ம இது கூட தண்ணி ஒரு 5 கப்பு ஆட் பண்ண போகிறோம். நம்ம எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 5 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நம்ம குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துப்போம். ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போது அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கஞ்சி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்.
பாருங்க, பார்க்கவே பெர்ஃபெக்ட் நோம்பு கஞ்சி மாரி வந்திருக்கு. ஃபைனலா நம்ம இது கூட 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். எனக்கு தேங்காய் ரொம்ப சின்ன தேங்காவா இருந்துச்சு. அது உள்ள அந்த தேங்காவும் ரொம்ப மெலிசா இருந்ததுனால, நான் அப்படியே அரைச்சு அத ஆட் பண்ணிட்டேன். மொத்த தேங்காவா இருந்துச்சு அப்படின்னா, அத அரைச்சு நல்லா கெட்டியா பால் புழிஞ்சு தான் ஆட் பண்ணணும். இந்த தேங்காய் நல்லா கெட்டியா இருந்ததுனால, 3/4 கப் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவே சரியா இருந்துச்சு. நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் நோம்பு கஞ்சி தயாராகிடுச்சு. பள்ளிவாசல்ல வாங்குற அதே பச்சரிசி நோம்பு கஞ்சி சுவையிலேயே இந்த ஓட்ஸ் நோம்பு கஞ்சும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஓட்ஸ் நோம்பு கஞ்சி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.